இளவரசி நௌசிகா சென்ற பிறகு ஒடிசியஸ் சிறிது நேரம் ஆலிவ் தோப்பில் காத்திருந்தான். பிறகு அவன் மெதுவாக நகரத்திற்குள் நுழைந்தான். ஏதெனா தேவி ஒரு சிறுமியின் உருவில் அவனுக்கு வழிகாட்டினாள். ஒடிசியஸின் மீது ஒரு மேக மூட்டத்தை படரச் செய்து யாரும் அவனை தொந்தரவு செய்யாமல் மாளிகைக்கு அழைத்துச் சென்றாள். அல்சினோஸின் மாளிகையை நெருங்கிய அந்த நொடி ஒடிசியஸ் திகைத்து நின்றான். அது ஒரு மனிதனின் இல்லம் போல தோன்றவில்லை, ஒரு தேவனின் சொர்க்கம் போல அது மின்னியது. மாளிகையின் மதில்கள் வெண்கலத்தால் ஆனவை, கதவுகள் தங்கத்தால் ஜொலித்தன. வாசலில் தங்கம் மற்றும் வெள்ளியால் செய்யப்பட்ட 2 காவல் நாய்கள் நின்றன. அவை காலத்தைக் கடந்து என்றும் அழியாமல் அந்த மாளிகையைக் காத்து வந்தன. உள்ளே சுவர்களில் மெல்லிய சித்திர வேலைப்பாடுகள் கொண்ட ஆடைகள் தொங்கிக் கொண்டிருந்தன. 50 வேலைக்கார பெண்கள் அங்கே சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருந்தனர். சிலர் இரத்தினக் கம்பளம் நெய்தனர், சிலர் தானியங்களை அரைத்தனர். மாளிகைக்கு வெளியே 4 ஏக்கர் பரப்பளவில் ஒரு பிரம்மாண்டமான தோட்டம் இருந்தது. அங்கே பேரிக்காய், மாதுளை, ஆப்பிள் மற்றும் அத்தி மரங்கள் எப்போதும் கனிகளுடன் செழித்திருந்தன. அங்கே வசந்த காலம் என்றும் முடிவதில்லை, ஒரு பழம் பழுத்து விழும்போது மற்றொன்று முகிழ்த்துக் கொண்டிருக்கும். 2 நீரூற்றுகள் அந்த தோட்டத்திற்கு உயிரூட்டின. ஒடிசியஸ் சபைக்குள் நுழைந்தான். ஏதெனா அவனைக் கவிழ்ந்திருந்த மேகத்தை விலக்கினாள். திடீரென ஒரு மனிதன் மாளிகையின் நடுவே தோன்றுவதைக் கண்டு அனைவரும் மௌனமடைந்தனர். ஒடிசியஸ் நேராகச் சென்று அரசி அரட்டியின் பாதங்களில் விழுந்தான். அரசியே, நான் பெரும் துயரங்களுக்குப் பிறகு இங்கே தஞ்சம் புகுந்துள்ளேன். எனக்கு என் தாயகம் செல்ல உதவி செய்யுங்கள் என்று வேண்டினான். மன்னர் அல்சினோஸ் அவனுக்கு ஒரு கௌரவமான ஆசனத்தை அளித்தார். ஒடிசியஸ் தனது பயணத்தைப் பற்றி சுருக்கமாக கூறினான். ஓகேஜியா தீவில் கலிப்சோவிடம் இருந்த 8 ஆண்டுகள், கடல் மன்னன் நெப்டியூன் எழுப்பிய புயல் மற்றும் இளவரசி நௌசிகா தனக்குச் செய்த உதவிகள் அனைத்தையும் விவரித்தான். அவனது வீரமான பேச்சையும் அழகையும் கண்ட அல்சினோஸ் உள்ளம் மகிழ்ந்தார். வீரனே, நீ விரும்பினால் என் மகளை மணந்து இங்கே வசதியாக வாழலாம். ஆனால் உனக்குச் செல்ல விருப்பமென்றால் நாளை எனது வீர மாலுமிகள் உன்னை உன் தேசத்தில் கொண்டு சேர்ப்பார்கள். இதாக அவை அடைய நீ இனி கவலைப்பட வேண்டியதில்லை என்று உறுதியளித்தார். அன்று இரவு ஒடிசியஸ் பல ஆண்டுகளுக்குப் பிறகு ஒரு மென்மையான படுக்கையில் நிம்மதியாகத் துயின்றான்.